என்னோட ஒரு குட்டி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி. இப்போலாம் குளிர் தாங்கலை, அதனால் எந்திரிக்கும் போதே ஸ்வெட்டரை போட்டுட்டு தான் வெளியிலேயே வர்றது. நமக்கு அப்பப்போ ஞாபக சக்தி கம்மியாயிரும். என்னென்னா புள்ளிலாம் வச்சு கோலம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம் போல். புள்ளி வச்சதோட மட்டும்தான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எடுத்துகிட்டு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிச்சனுக்குள்ளார வந்ததுமே லைட்டை போட்டு முதல் வேலை ஊதுபத்தியோ சாம்பிராணியோ ஏற்றி வச்சுருவேன். அப்போ தான் டே எனக்கு என்னமோ ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. வித் மை தலைவர் சாய்பாபாவோட ரோபோட்க்கு டியூன் பண்ணுற மாதிரி நைட்டே டியூன் பண்ணியாச்சு. சிறுகிற பருப்பு மசியல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எப்பவும் போல் கிச்சனுக்குள்ளார வந்ததும் முதல் வேலையாக என்னென்ன ஸ்டார்ட் ஆகும், பாத்திரம் எடுத்து வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு பால் ஊற்றி வைக்கிறது, அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கை அது போக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காலையில் எப்படியும் போய் வாங்கிட்டு வர முடியாதுங்கிறதுனால நேற்றே வாங்கிட்டு வந்து கவரில் போட்டு வச்சுட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு டீ எல்லாம் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு நாளே ஓடாதுங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு. அப்படியே டீயை போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் எனக்கே தெரியுது. நல்லா நான் நிறைய மாறிட்டேன். எதுக்குமே இம்பார்ட்டண்ட், அதாவது என்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் சரி, என்னை கஷ்டப்படுத்துகிற விஷயத்தையும் சரி நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எஸ், என்கிட்ட நிறைய மாற்றங்கள். சின்ன சின்ன விஷயத்த கூட உட்காந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், அழுவேன். எனக்கு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆனாலோ இல்லை என்னை வந்துட்டு யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாலோ நான் வந்து திரும்பி ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு உட்காந்து நான் என்னையே கஷ்டப்படுத்தி அழுவேன், ஃபீல் பண்ணுவேன். ஏன், எதுக்கு, எதனால் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் அதனால் எண்ட் ஆஃப் த டே என் உடம்பு சிக்கானது அண்ட் என்னுடைய மைண்டும் ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு பாசிட்டிவ் திங்குமே இல்லை. என்னை நம்பி என் மன்னவர் இருக்காரு, என் 2 பிள்ளைங்க இருக்குது, என் ஃபேமிலி இருக்குன்னும் போது நான் ஏன் வந்துட்டு அடுத்தவங்க பண்ணுற ஒரு விஷயத்தையும் அவங்க கொடுக்குற கஷ்டத்தையும் அவங்களையும் நான் ஏன் வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்குள்ளார வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்ன தெரியுமா? நீ கஷ்டப்படுத்துறியா, உனக்கு நான் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை. கஷ்டப்படுத்துறியா, படுத்திட்டு போ. அதே மாதிரி அந்த கஷ்டத்தை என் மைண்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போய் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன். என்னை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிற எல்லா இடத்துலையும் இருந்து நான் விலகிட்டேன். என்னை எப்படிலாம் பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது. என்னையை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நான் எப்போவுமே க்ரியேட் பண்ணிப்பேன். பார்த்த உடனே சிரிக்கிறது, அவங்க கூட மிங்கிள் ஆகிறது, ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுன்னு. அப்படி தான் இப்போது. யாருங்க சொன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பசங்க மட்டும் தான் டீ கடைக்கு போகணுன்னு? கேர்ள்ஸும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டீஸை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு யாராவது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணால் டக்குன்னு வாங்க டீ கடைக்கு போவோம், ஒரு டீ அடிப்போம் அப்படின்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த டே பாசிட்டிவாக போகும். நம்மளை கஷ்டப்படுத்துகிற உரிமை நமக்கே கிடையாது. அடுத்தவங்களை எப்படி அலோவ் பண்ண முடியும்? கஷ்டப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிற விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்கான சந்தோஷத்தை தேடி எடுக்கலாமா? ட்ரை பண்ணி பாருங்கள்.